அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் காணொளியோட படத்தை பார்த்துட்டு இது பார்க்கவே நல்லா இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்க உள்ளே வந்திருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எப்பயும் சுமாராக தான் செய்கிற, இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு பார்க்கலான்னு வந்திருக்கீங்களா? நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் சரிங்க, இந்த காணொளியை பார்த்தா சரி. இந்த காணொளியில் நான் சின்ன சின்ன தப்புகள் செஞ்சுட்டேங்க. இந்த இனிப்பு செய்யும் போது அதை முழுசாக சொல்லணும் இல்லைங்களா, அதற்காக தான் நான் இந்த காணொளியை போட்டிருக்கேன். அப்படி என்ன இனிப்பு செஞ்சுருக்கேன், அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? சரி வாங்க, என்ன இனிப்புன்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ரசமலாய்ங்க. இதுக்கு தமிழில் எனக்கு பேர் சரியாக தெரியல, அதனால் நான் அப்படியே பேர் சொல்லிட்டேன். அதுக்கு முதல்ல ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்டி காய்ச்சி எடுத்துக்கலாம். அதோட நிறத்துக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்துட்ருக்கேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா குங்குமப்பூவையும் பாலில் கலந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சுண்டி வரட்டுங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் பண்ண முதல் தப்பு இதில் சர்க்கரையை சேர்த்தது தாங்க. பால் சுண்ட சுண்ட இனிப்பு இருக்குன்றதை மறந்துட்டு சர்க்கரையை சேர்த்துட்டேன். நம்ம சர்க்கரையை சேர்க்காமல் இருந்திருந்தோம்னா இந்த இனிப்பு நிஜமாகவே ஒரு அருமையான ஒரு இனிப்பாக மாறி இருக்குங்க. இனிப்பாகவே ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப இனிப்பாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 2 பால் பொடியை சேர்த்துட்ருக்கேன். பேக்கெட்டுக்கு எனக்கு தெரியல என்னன்னு தமிழில், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 2 பேக்கெட் பால் பொடியை சேர்த்துட்ருக்கேங்க. எதுக்காகனா பால் கொஞ்சம் கட்டியாக வரும், நமக்கு ரசமலாய்க்கு பால் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக, அதனால தாங்க. இன்றைக்கி இந்த இனிப்பு செய்யறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தாங்க. என்னுடைய அலைவரிசையை 150 பேர் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்களா? அலைவரிசைனா யூடியூப்புங்க, பதிவுனா சப்ஸ்கிரைப். அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் நான் இன்றைக்கி இந்த இனிப்பு செஞ்சேன். ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க இந்த காணொளியை போட்டிருக்கேன். எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடலாம். இறக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காவை இது மாதிரி தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட உங்கள்கிட்ட பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி இருந்துச்சுன்னா நறுக்கி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பாதாம் பருப்பு மட்டும்தான் இருந்தது, அதனால் நான் பாதாமே குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துட்ருக்கேன். இது அப்படியே ஆறுனதுக்கப்புறமா எடுத்து குளிர்சாதன பெட்டியில் வச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கனாலும் குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. குளிர்சாதன பெட்டினா ஃப்ரிட்ஜுக்கு தமிழில் குளிர்சாதன பெட்டின்னா பேர். இப்போது ரொட்டி துண்டுகளை பொரிச்சிக்கலாம். ப்ரெட்டு தாங்க ரொட்டி துண்டுன்னு சொல்கிறேன். நான் 2வது பண்ண பெரிய தப்பு இது தாங்க. ப்ரெட்டை நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கக்கூடாது. அந்த ப்ரெட்டு இந்த எண்ணெயை அதிகமாக உள்வாங்கிக்கிட்டதுனால கொஞ்சம் இனிப்பில் போடும்போது கொஞ்சம் எண்ணெயோட இதுவும் அதிகமாக இருந்தது. நீங்கள் அதுக்காக பதில் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த ரொட்டி துண்டுகளை சேர்த்து நல்லா திருப்பி எடுத்திங்கன்னா அதுவே பொன்னிறமாக இருக்கும். அப்படி சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது பொரிச்சதுக்கப்புறமா பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஆனால் கொஞ்சம் எண்ணெயாக இருந்தது, ரொம்ப எண்ணெயாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்தது. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்து அதுக்கான சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் 2 தேக்கரண்டி அளவு சர்க்கரையை சேர்த்து இது நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டுங்க. இதுக்கான கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை, சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ஒரு ரொட்டி துண்டுகளை ஒரு குழியான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா சர்க்கரை பாகு நல்லா ஊறணுன்றதுக்காக நான் அப்படி மாற்றிட்டேன். இப்போ சூடான சர்க்கரை பாகையத்தை இதில் சேர்த்துட்டு அப்படியே மூடி ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிடங்கள் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி நல்லா ஊறிட்டுருக்கு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப மிருதுவாக இருந்தது. இதை எடுத்து நான் அப்படியே சாப்பிட்டேங்க, சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதில் ஆறின பாலை எடுத்து சேர்த்துக்கலாம்.
மேலே இருக்கிற ரொட்டி துண்டுகள்லாம் கொஞ்சம் மெதுவாக அழுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமான வலு கொடுக்காதீங்க, மெதுவாக அழுத்தி விடுங்க. இது ரொம்ப மிருதுவாக இருக்கும். இப்போது இதை அப்படியே மூடி ஒரு 2 மணி நேரம் குளிர்சாதன பெட்டியில் எடுத்து வச்சிடலாங்க. நான் இதுக்கு மேலே அழகுக்காக கொஞ்சமாக பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்ருக்கேன். அதோட காய்ஞ்ச ரோஜா இதழ்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக தூள் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை அப்படியே மூடி எடுத்து குளிர்சாதன பெட்டியில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் சுவைத்தோம்னா நம்மளுடைய சுவையான பிரெட் ரசமலாய் தயார். இதை செஞ்சு எடுத்துகிட்டு போய் என் கணவர்கிட்ட கொடுத்தா, நான் முதல் முறை முயற்சி பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுத்தா, அந்த மனுஷன் இதை தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. யாரும் காப்பாத்த வர மாட்டா, உடனே எங்க பாரு சாப்பிடுறா, சாப்பிடு சாப்பிடு, எங்க ஓடுற. சரி, அவரை விடுங்க. அவரை நான் இதை எப்படியோ சாப்பிட வச்சிட்டோம்ல. நான் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை மட்டும் செய்யாமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தமிழும் சுவையும் பரவட்டும்.